ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சத்யாசரன் விலாக்ஸ். இன்றைக்கி நான் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் ஒரு குருமா மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ரெண்டையும் வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சது. ரெண்டையும் சேர்த்து 3 விசில் வச்சா ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் ரொம்ப ரேராக தான் செய்வேன். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவும் போட போகிறதில்ல. ஃபுல் காரமே இந்த பச்சை மிளகால தான். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெயில் பட்டை, கிராம்பு அந்த வாசனை பொருள்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். வதங்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம், தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இது வெந்து வரணும். வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இருக்குது. நல்லா புளிச்சிருக்கு. ஸோ அதுதான் இப்போ இட்லியாக ஊற்றிக்கிறேன். இந்த காம்பினேஷன் நான் மேரேஜ் ஆன புதுசில் எங்கள் வீட்டில் செய்வாங்க. பட் எனக்கு அப்போ பிடிக்காது. இப்போ நான் எப்பயாவது ரேராக செய்வேன். நல்லா தான் இருக்கும். இது சப்பாத்தி செய்கிற குருமா மாதிரியே தான். ஆனால் இதில் பச்சை மிளகா காரத்துக்கு போடுறோம், அவ்வளோதான். இட்லி ஊற்றி வச்சாச்சு. இது மூடிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குருமா கொதிச்சிருக்கும். ஸோ இதில் தோல் உரித்த உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு கொதி வரணும். அதுக்கு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேங்காய் கீரி எடுத்துருக்கேன். அதோட மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து மூடி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்த பிறகு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி அண்டு குருமா தான். இந்த குருமா இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியத்துலலாம் இடியாப்பம் செய்யும்போது நான் அந்த குருமா அடிக்கடி செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறுதானிய ரெசிபீஸ்லாம் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.